வணக்கம். கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் இணைந்து நடாத்தும் குருகுலம் உங்கள் வகுப்பறையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் மாணவர்களே, தரம் 8 வகுப்புக்குரிய குடியுரிமை கல்வி பாடத்திலே இன்று எங்களுக்கு பல் பண்பாட்டு சமூகம் என்பதே எங்களது தலைப்பாக உள்ளது. ஆம் மாணவர்களே, பல் பண்பாட்டு மக்கள் சமூகம். நாங்கள் முதலில் மக்கள் சமூகம் என்றால் என்ன, பல் பண்பாடு என்றால் என்ன என்பது குறித்து தெளிவாக நோக்குவோம். முதலில் பண்பாடு. ஆம் மாணவர்களே, பண்பாடு என்றால் என்ன? ஆம், சில வரைவிலக்கணங்களை நோக்குவோம். சமூகவியல் அறிஞர்களின், அதாவது சோஷியல் சயின்டிஸ்ட் கருத்துப்படி பண்பாடு என்பது வாழ்க்கை முறை, அதாவது வே ஆஃப் த லைஃப் என்பது ஆகும். அதாவது ஒரு மனிதர்களின் வாழ்க்கை முறை, அதனையே நாங்கள் அந்த மனித குலத்தின் பண்பாடு என்கிறோம். இன்னொரு விதத்தில் கூறுவதாயின், ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கும் ஒரு பண்பாடு உண்டு. ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களின் ஒருமித்த நடத்தையும் எண்ணங்களையுமே அது வெளிப்படுத்தும். ஆம் மாணவர்களே, ஒவ்வொரு மக்கள் சமூகத்திற்கும், எல்லோருக்கும், உலகில் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்கென தனியானதொரு பண்பாடு இருக்கும். ஆம் மாணவர்களே, அந்த பண்பாடானது அங்கு வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களின் எண்ணங்களாக, நடத்தைகளாக, அவற்றின் கூட்டாக அமையும். இன்னொரு விதத்தில் நோக்குவோமாயேன், சமுதாயத்தில் அமைந்துள்ள கலை, நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், மொழி, இலக்கியம், விழுமியங்கள் முதலிய அந்த சமுதாயத்தின் பண்பாட்டு கூறுகள் எனலாம். ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய கலை, நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், விழுமியங்கள், விசேடமான நடத்தைகள், இவை அனைத்தையுமே அந்த சமுதாயத்தின் பண்பாடு என நாங்கள் கூறலாம். அவ்வகையில் பண்பாடு எனும் போது அது உண்மையிலேயே ஒரு மனித குலத்தின் வாழ்க்கை முறை பற்றியே கூறுகிறது. மேலும் சில விளக்கங்களை பெறுவோம் மாணவர்களே. இங்கு நாங்கள் பண்பாட்டின் கூறுகளை விரிவாக ஆராய்வோம். ஆம் மாணவர்களே, இந்த படங்களை நோக்கும்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இங்கு முதலாவது படத்திலே ஒரு மனிதர் காலையில் தொழிலுக்கு செல்லும் விதம் காட்டப்படுகிறது. அடுத்த படத்திலே வரவேற்பு, வீட்டுக்கு வரும் நபர்களை வரவேற்கின்ற படம் ஒன்று காட்டப்படுகிறது. அடுத்துள்ள படத்திலே ஒரு உணவு வேலை, ஒரு குடும்பத்தினர் அமர்ந்து உண்ணும் உணவு வேலை காட்டப்படுகிறது. அடுத்த படத்திலே ஒரு குடில் உள்ளது, அதனை சுற்றி மிருகங்கள் வளர்க்கப்பட்டுள்ளன. ஆடு, மாடு போன்ற மிருகங்கள் படுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் மாணவர்களே, இது வாழ்க்கை முறை அம்சங்கள். அதாவது நாம் எவற்றை செய்கின்றோமோ, அவற்றை எவ்வாறு செய்கின்றோமோ அவையே எமது பண்பாடுகள் ஆகின்றன. அதற்காகவே இவ்வாறான உதாரணங்கள் எடுக்கப்பட்டன. அதாவது நாம் செய்யும் தொழில், அந்த தொழிலுக்கு நாங்கள் செல்லும் விதம், இவை எமது பண்பாடோடு இணைந்தது. அதே போன்று நாம் இன்னொருவரை எவ்வாறு விழிக்கிறோம், அல்லது வீட்டுக்கு ஒருவரை எவ்வாறு வரவேற்கிறோம், எமது நடத்தைகள், பழக்க வழக்கங்கள், இவையும் இந்த பண்பாட்டுக்குள் அடங்குகின்றன. அடுத்ததாக எமது விளையாட்டுக்கள், கலைகள், எமது உணவு முறைகள், விசேடமாக நாங்கள் வீட்டில் எவ்வாறு உணவு பரிமாறி உண்ணுகின்றோம், விசேடமான உணவுகள் எவை, அவற்றை எந்த காலத்திற்கு செய்கின்றோம் என்ற வகையில் எமது விசேட அம்சங்கள் அனைத்தும் அடங்கியது பண்பாடு எனப்படுகிறது. ஆகவே பண்பாடு எனும் போது அவற்றில் மேற்கண்ட எல்லா விடயங்களும், அதாவது வாழ்க்கை முறை அம்சங்கள் அவ்வளவுமே அடங்குகின்றன. மேலும் விரிவாக நாம் பேசுகின்ற, நாம் சாப்பிடுகின்ற,
இவற்றையும் நாங்கள் பண்பாட்டுக்குள்ளேயே அடக்குகின்றோம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, அழகான படங்கள் காட்டப்பட்டுள்ளன. முதலாவது படத்திலே 2 சிறார்கள் கோழிக்கு தீவனம் வைப்பது போல் காட்டப்பட்டுள்ளது, அல்லது கோழிக்கு ஏதோ இறைக்கிறார்கள். ஆக இது எங்களது பண்பாட்டின் ஒரு அம்சம். நாங்கள் விலங்குகளை எங்களோடு வளர்க்கிறோம், எங்களது தேவைக்கு எங்களது விலங்குகளை வளர்க்கிறோம், அல்லது செல்ல பிராணிகளாக வளர்க்கின்றோம். இது எங்களது பண்பாட்டின் ஒரு அம்சம். அடுத்த படத்தில் சில குடும்ப உறுப்பினர்களை கண்டிருப்பீர்கள். தந்தை, தாய், பிள்ளை. இவர்கள் மூவரும், அதில் தாய் இருசக்கர வண்டி மிதிப்பதாகவும் தந்தையும் மகனும் சந்தோஷமாக அதனை தள்ளி வருவதாகவும் காட்டப்படுகிறது. இது எங்களது பண்பாட்டின் அம்சம், அதாவது எங்களது வாழ்க்கை நடத்தையது. அடுத்ததாக விசேடமானது எமது உணவு பழக்க வழக்கம். உங்களுக்கு தெரியும், இது சமூகத்துக்கு சமூகம் வேறுபடும். ஆகவே பண்பாடும் அவ்வாறானதே. ஒரு சமூகத்துக்குரிய அடிப்படையான விடயங்கள், அவனது வாழ்க்கை முறையை தானே நாங்கள் பண்பாடு என்கிறோம். ஆகவே இதில் உணவு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. நாங்கள் எவ்வாறு உண்கின்றோம், எவற்றை உண்கின்றோம், எங்களது உணவு வேலைகள் குறித்தான விடயங்கள், அல்லது விசேடமான சந்தர்ப்பங்களில் நாங்கள் விசேட உணவுகளை தயாரிக்கிறோமா, இப்படியான விடயங்கள் அனைத்துமே இந்த உணவு அல்லது உண்ணும் பழக்கம் என்பதற்குள் அடங்குகிறது. இவை அனைத்தினதுமே கூட்டாகவே நாங்கள் பண்பாடு என்று காணலாம். ஆகவே மாணவர்களே, பண்பாடு என்பது வெறுமனே ஒரு விடயம் குறித்த ஒன்று அல்ல. இந்த பண்பாடு எனும் சொல்லுக்குள் பல துறைகள், பல விடயங்கள் அடங்குகின்றன. மனிதன் தனது வாழ்க்கையை நடாத்தி செல்லும் போது அதனோடு தொடர்புடைய அனைத்து விடயங்களும் அந்த சமுதாயத்தின் பண்பாடு எனும் அம்சத்துக்குள் அடங்கும். பண்பாடு எமது மூதாதையர் கட்டியெழுப்பியுள்ள அம்சங்கள். மாணவர்களே, எமது மூதாதையர் அல்லது மூத்தோர் எமக்கு விட்டு சென்றனவே இன்று நாங்கள் கொண்டு செல்லும் பண்பாடு ஆகிறது. அவ்வகையில் எமது மூதாதையரால் கட்டப்பட்டுள்ள வணக்க ஸ்தலங்கள், அவரவர் பின்பற்றுகின்ற மதத்துக்கேற்ற வணக்க ஸ்தலங்கள் அந்தந்த காலங்களிலே கட்டப்பட்டன, எமது மூதாதையரால் கட்டப்பட்டன. இவை எமது பண்பாட்டில் இணையும் அம்சங்களாகின்றன. வெறுமனே சமயத்தலங்கள் மாத்திரமல்ல, இன்னும் பல விடயங்களோ உள்ளன. இங்கு நாங்கள் எல்லா சமயத்துக்குரிய சமயத்தலங்களையும் காணக்கூடியதாக உள்ளது. இவை அனைத்துமே அந்தந்த சமய அல்லது அந்தந்த சமூகத்துக்குரிய பண்பாடு எனும் அம்சத்துக்குள் இணைகிறது. இங்கு அணைக்கட்டு, பாதை இவை காட்டப்படுகின்றன. இவையும் எமது பண்பாட்டு அம்சங்களே. எமது மூதாதையர் எமக்காக விட்டு சென்ற அம்சங்கள். நீரை சேமிப்பதற்கான அணைக்கட்டு செய்யப்பட்டு குளம் அமைக்கப்படுகிறது. அதே போன்று போக்குவரத்துக்காக பாதைகள் அமைக்கப்பட்டன. இவற்றை நாங்கள் எங்கள் தேவைக்கேற்றவாறு புனர் நிர்மாணம் செய்கின்றோம். ஆனால் பண்பாட்டுக்குள் இவை உள்வாங்கப்பட்டுள்ளன. ஆகவே மாணவர்களே, பண்பாடு எனும் போது அதில் பல விடயங்கள் ஒன்றிணைகின்றன என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். மேலும் சில விடயங்களை நாங்கள் காணலாம். கலைகள், விசேடமான கலைகள் உள்ளன. வாய்வழி மூலம் கடத்தப்படும் கலைகள், அல்லது பார்த்து போலச் செய்து கடத்தப்படும் கலைகள். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாட்டார் பாடல்கள். இவை அவற்றிலும் விசேடமாக தாலாட்டு, தொழிற்பாடல்கள் இவையெல்லாம் எமது பண்பாட்டின் முக்கியமான அம்சங்கள், சிறப்பான அம்சங்கள். இவை எங்களது மூதாதையரால் எங்களுக்கு விட்டு செல்லப்பட்ட அம்சங்கள், எங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட அம்சங்கள். நாங்கள் இங்கு தப்பு அடிப்பது போன்ற கலைகள் மற்றும் கரகாட்டம் எனும் ஆட்டம் போன்றவை காட்டப்பட்டுள்ளன. அதே போன்று ஓவியங்கள், ஏனைய சிற்பங்கள் இவை அனைத்துமே பண்பாடு எனும் சொல்லுக்குள் அடங்குகிறது. ஆகவே மாணவர்களே, பண்பாடு எனும் போது வெறுமனே ஒரு சொல்லால் எங்களுக்கு அதனை முடித்துவிட முடியாது. இதில் பல கூறுகள் அடங்கியுள்ளன. ஒரு மனிதன் தான் வாழ்நாள் முழுக்க பின்பற்றக்கூடிய பல விடயங்கள் அடங்கியதுதான்
பண்பாடு என்கிறோம். அவ்வகையில் பண்பாடு என்றால் என்ன என்று ஓர் வரைவிலக்கணத்தை நோக்குவோம். சமூக அங்கத்தவர் ஒருவர் என்ற வகையில் மனிதனில் உரிமையாக்கிக் கொண்டதும் பெற்றுக்கொண்டதுமான அறிவு, நம்பிக்கை, கலைகள், ஒழுக்க விழுமியங்கள் மற்றும் ஆற்றல்கள் அனைத்தும் பண்பாடு ஆகும். இதனை E.B. டெய்லர் என்பவர் ஆரம்ப கலாச்சாரம் எனும் நூலில் கூறியுள்ளார். நாங்கள் பார்ப்போமாயின், சமூகத்தில் ஒரு அங்கத்தவர் என்ற வகையில் ஒவ்வொரு மனிதனும் முதலில் குடும்ப அங்கத்தவராகிறான், அடுத்ததாக சமூக அங்கத்தவராகிறான். அவ்வாறு சமூகத்தின் ஒரு அங்கத்தவர் என்ற வகையில் மனிதனால் உருவாக்கிக் கொண்டதும் உரிமையாக்கிக் கொண்டதும் அறிவு, நம்பிக்கை, கலைகள், ஒழுக்க விழுமியங்கள் இவை அனைத்தும் இணைந்ததுமே பண்பாடு என டெய்லர் என்ற அறிஞர் குறிப்பிடுகிறார். மீண்டும் ஒரு முறை மாணவர்களே, சமூக அங்கத்தவர் ஒருவர் என்ற வகையிலே மனிதனால் உரிமையாக்கிக் கொண்டதும் பெற்றுக்கொண்டதுமான அறிவு, நம்பிக்கை, கலைகள், ஒழுக்க விழுமியங்கள் மற்றும் ஆற்றல்கள் இவை அனைத்துமே பண்பாடு என்ற சொல்லுக்குள் அடங்கும் என்று இந்த அறிஞர் கூறுகின்றார். மேலும் ஒரு அறிஞரின் கருத்தை நோக்குவோம். இவர் பேராசிரியர் விமல் திசாநாயக்க. இவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், பண்பாடு என்பது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் வாழுகின்ற மனித குழுவின் முழுமையான வாழ்க்கை முறையாகும். அவரது பழக்க வழக்கங்கள், குண இயல்புகள், ஒழுக்க விழுமியங்கள், சமூக நிறுவனங்கள், கலைகள், சமயம் என்பவற்றினூடாக பண்பாடு வெளிப்படும். ஆகவே மாணவர்களே, குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் வாழுகின்ற மனிதன் முழுமையாக அவனது வாழுகின்ற வாழ்க்கை முழுமையாக அவன் காட்டும் ஒரு முறையைத்தான் நாங்கள் பண்பாடுகள் என்கின்றோம். அவனது வாழ்க்கை முறையை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பண்பாடு என்கின்றோம். அவ்வாறு கூறும்போது அதில் பழக்க வழக்கங்கள், குண இயல்புகள், ஒழுக்க விழுமியங்கள், சமூக நிறுவனங்கள், கலைகள், சமயம் இவை அனைத்தும் இணைக்கப்படும். இதனையே நாங்கள் பண்பாடு என்கின்றோம் என விமல் திசாநாயக்க என்ற பேராசிரியர் குறிப்பிடுகிறார். ஆகவே மாணவர்களே, தற்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் பண்பாடு என்பது வெறுமனே ஒரு விடயத்தை பற்றி கூறும் ஒரு அம்சமல்ல. பண்பாடு என்னும் போது அதில் பல விடயங்கள் உள்ளடங்குகின்றன என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆகவே மனிதனால் உருவாக்கி கொண்டதும் அறிவு, நம்பிக்கை, கலாச்சாரம், பழக்க வழக்கம், வாழ்க்கை முதலிய அனைத்தும் பண்பாடு ஆகும் என்கின்றோம். இங்கே படங்கள் மூலமாக உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. மனிதனால் உரிமையாக்கி கொள்ளப்பட்டது, இது எனது பண்பாடு, இது எனக்குரியது என உரிமையாக்கி கொள்ளப்பட்ட அறிவு, நம்பிக்கை, கலைகள், உணவு பழக்கங்கள் போன்ற அனைத்துமே பண்பாடு என்று கூறலாம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் எங்கள் அறிவுக்கெட்ட எட்டிய வகையில் எங்களுக்கு பொருத்தமான வரைவிலக்கணத்தை நாங்கள் பண்பாடு என்பதற்கு உருவாக்கி கொள்ளலாம். உங்களுக்கு தற்போது பண்பாடு என்பது குறித்து தெளிவான ஒரு விளக்கம் இருக்கும் என நினைக்கிறேன். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பல் கலாச்சாரம் அல்லது பல் பண்பாடு என்றால் என்ன என்று சற்று விரிவாக பார்ப்போம். ஆம் மாணவர்களே, ஒரு நாட்டில் வாழும் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற, பல்வேறு சமயங்களை பின்பற்றுகின்ற, பல்வேறு இனங்களை சார்ந்த சமூக அமைப்பே பல் பண்பாட்டு சமூகம் எனப்படுகிறது. ஆகவே மாணவர்களே, ஒரு நாட்டில் வாழ்கின்ற, ஒரு நாடு என்பது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இலங்கை நாட்டில் உள்ளோம். இது ஒரு தீவாக உள்ளது. 4 புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தனியான தீவு. இந்த தீவில் வாழுகின்ற
பல மொழிகளை பேசுகின்ற. மாணவர்களே, நாங்கள் பல்வேறு பிரதேசங்களிலும் பல மொழிகளிலும் பேசுகின்றோம். உதாரணமாக தமிழ் மொழியை பேசுகின்றோம், சிங்கள மொழியை பேசுகின்றோம், சில இடங்களில் ஆங்கில மொழியை பிரயோகிக்கின்றோம். தமிழ் மொழியிலும் பிரதேசத்துக்கேற்ற விதத்தில் எங்களது பிரதேச வழக்குகள் உள்ளன. எங்களது மதத்துக்கேற்ற விதத்திலும் எங்களது தமிழ் மொழியிலே மாற்றங்கள் உள்ளன. அதே போன்று சிங்கள மொழியிலும் பிரதேசத்துக்கேற்ற விதத்தில் மாற்றங்கள் உள்ளன. ஆகவே பல மொழிகள் எமது நாட்டில் பேசப்படுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, பல சமயங்கள் அல்லது பல மதங்களைச் சேர்ந்தவர்கள். உதாரணமாக எமது நாட்டை எடுக்கும்போது இங்கு பல்வேறு மதத்தவர்கள் கூடி வாழ்கின்றோம். ஆக பல மதத்தைச் சேர்ந்த மக்கள். அடுத்ததாக மாணவர்களே, பல இனத்தைச் சேர்ந்த. மாணவர்களே, தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர் போன்ற பல இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஒன்றாக கூடி வாழுகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மதத்தைச் சேர்ந்த, இன்னொரு இனத்தைச் சேர்ந்த, வேறு வேறு மொழிகளை பேசுபவர்களாக இருக்கலாம். இவ்வாறு ஒன்றோடு ஒன்று பல வகையிலும் இடைத்தொடர்பு அடைந்து காணப்படும். மொழி, இனம், மதம் இவை அனைத்தும் பின்னலாக காணப்படும் இந்த அமைப்பை நாங்கள் பல் பண்பாடு அல்லது பல் கலாச்சாரம் என்கின்றோம். தற்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் மாணவர்களே. பல் கலாச்சாரம் அல்லது பல் பண்பாடு என்பது பல இனங்கள், பல மொழி பேசுபவர்கள், பல சமயத்தை பின்பற்றுபவர்கள் ஒன்றாக கூடி ஒரு நாட்டில் வாழும்போது அதனை நாங்கள் பல் பண்பாட்டு அல்லது பல் கலாச்சார நாடு என்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் எமது நாட்டை பற்றி சற்று விரிவாக நோக்குவோம். எமது நாட்டிலே பல மதத்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே உங்களுக்கு எல்லாவற்றையும் இணைந்ததாகவே காட்டியுள்ளோம். பௌத்த விகாரை ஒன்று, இந்துக்களின் கோவில் ஒன்று, இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் ஒன்று, கிறிஸ்தவர்களின் தேவாலயம் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே பௌத்தர்கள் வாழ்கின்றனர், கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர், அதே போன்று இந்துக்கள் வாழ்கின்றனர், இஸ்லாமியர்கள் வாழ்கின்றனர். இது மத அடிப்படையிலான பிரிவாக காணப்படுகிறது. இன அடிப்படையிலான பிரிவாக நாங்கள் நோக்கும்போது சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள், ஏனையவர்களும் இலங்கையில் வாழ்கின்றனர். இவற்றை நாங்கள் தெளிவாக நோக்கும்போது, உதாரணமாக சிங்களவர்கள் என எடுத்துக்கொண்டால், சிங்களவர்கள் அனைவருமே பௌத்தர்கள் அல்ல. அவர்களில் கிறிஸ்தவர்களும் உள்ளனர், பரங்கியரும் உள்ளனர், அவர்களில் முஸ்லிம்களும் உள்ளனர், அதாவது இஸ்லாமியர்களும் உள்ளனர். அதாவது ஒரு இனப்பிரிவிலே பல சமயத்தை, பல மதத்தை பின்பற்றுபவர்கள் உள்ளனர். அதே போன்று தமிழர்கள் என கொள்வோமாயின், தமிழர்களில் முஸ்லிம்கள் உள்ளனர், இந்துக்கள் உள்ளனர், பரங்கியர் உள்ளனர். ஆக அவ்வாறு எல்லாம் இனம், மதம் ஆகியன ஒன்றோடு ஒன்று கலந்து காணப்படுகின்றமையை நாங்கள் இலங்கையின் பல்வகமையை காணலாம். அதே போன்று பரங்கியர் என்னும் இடத்து இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றனர், சிலர் வேறு மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றனர். அதே போன்று முஸ்லிம்கள், இவர்களது மதம் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் பேசும் மொழிகளில் சில நேரம் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சிலர் சிங்களம் பேசுகின்றனர், சிலர் தமிழில் பேசுகின்றனர். ஆகவே எல்லோருமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வாழுகின்றனர். அடுத்ததாக நாங்கள் மத அடிப்படையில் எடுப்போமானால், பௌத்தர்கள் அனைவரும் சிங்களவர்கள் ஆவார்களா என்று நோக்கும்போது அதிலும் சில கலப்புகள் காணப்படுகின்றன. கிறிஸ்தவர்கள் அனைவரும் தமிழர்களாகவோ அல்லது தனியே சிங்களவர்களாகவோ இல்லை. கிறிஸ்தவர்களில் தமிழர்களும் உள்ளனர், சிங்களவர்களும் உள்ளனர், பரங்கியர்கள் கிறிஸ்தவர்களாக உள்ளனர். ஆகவே மத அடிப்படையில் நோக்கும் போதும் இனத்துக்குள் கலப்பு உள்ளது. இந்துக்கள் அனைவரும் தமிழர்களாக
காணப்படுகின்றனர். சில நேரம் மன்னிக்கவும் இந்துக்களாகவும் இருக்கின்றனர். அடுத்ததாக இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றனர். இனம் என்னும் அடிப்படையில் அவர்கள் தமிழர்களாக சில சந்தர்ப்பங்களில் பிரதிபலிக்கின்றனர். ஆகவே எமது நாடானது பல கலாச்சாரம், பல இனம், பல மொழி பேசுகின்ற ஒரு பல் பண்பாட்டு நாடாக உள்ளது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். நாங்கள் இலங்கையை மாத்திரமல்லாது உலகளாவிய ரீதியில் பார்ப்போமானால் உலகில் அநேகமாக எல்லா நாடுகளுமே இன்று பல் பண்பாட்டு நாடுகளாகவே உள்ளன. பல் பண்பாடு அல்லாமல் ஒரே பண்பாடுடைய நாடுகள் விரல் விட்டு என்ன அளவில் கூட உலகில் இருக்காது. அந்த அளவில் இன்று உலகில் எல்லா நாடுகளுமே பல் பண்பாட்டு நாடுகளாகவே உள்ளன. முதலில் இலங்கையை பார்த்தோம். இங்கு பல மாகாணங்கள், மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அங்கு ஒவ்வொரு மாகாணங்கள், மாவட்டங்களிலும் பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு மொழி பேசுபவர்கள், பல்வேறு மதத்தை பின்பற்றுபவர்கள் வாழ்கின்றனர். அடுத்ததாக இலங்கை ஒரு ஆசிய நாடு. அதே போன்று இன்னொரு ஆசிய நாடு இந்தியா. இந்தியாவில் பார்த்தீர்களானால் பல மாநிலங்கள் காணப்படுகின்றன. 200க்கும் மேற்பட்ட பேசுகின்ற மொழி இந்தியாவில் காணப்படுகிறது. பல்வேறுபட்ட இன மக்கள் அங்கே குழுமி வாழ்கின்றனர். ஆகவே பல இனம், பல மதம் மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பல்கலாச்சார நாடாக ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவையும் நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக அமெரிக்கா பார்த்தீர்களானால் வட அமெரிக்காவின் கண்டத்திலே அமைந்துள்ளது. அங்கும் பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த ஒவ்வொரு மாநிலங்களும் பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன, பல்வேறு இனக்குழுக்கள் வாழுகின்றன, பல சமயங்கள் பின்பற்றப்படுகின்றது. ஆகவே அதுவும் ஒரு பல் பண்பாட்டு நாடு. அடுத்ததாக நாங்கள் பிரித்தானியாவை நோக்குவோமானால் அங்கும் பல மாநிலங்கள் காணப்படுகின்றன, பல பிரதான நகரங்கள் காணப்படுகின்றன. அங்கும் பல்வேறு இன, மத, மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்றனர். இது ஐரோப்பிய கண்டத்துக்குரிய ஒரு நாடு. ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள பிரதான நாடுகள் எல்லாவற்றிலுமே இன்று பல் பண்பாடு காணப்படுகிறது. ஆகவே மாணவர்களே, இன்று உலகில் பல நாடுகளில் பல் பண்பாடு நிறைந்து காணப்படுகிறது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, பல்கலாச்சார சமூகம் ஒன்றில் நாம் பின்பற்ற வேண்டிய சில விசேடமான பண்புகள். அனைத்து இன மக்களுக்கும் மதிப்பளித்தல். மாணவர்களே, நாங்கள் பல்கலாச்சார சமூகத்தில் வாழும் மக்கள் என்ற வகையில் கட்டாயமாக அனைத்து இன மக்களுக்கும் மதிப்பளித்தல் வேண்டும். பல இன மக்கள் வாழலாம். ஒவ்வொரு இனமும் இன்னொரு இனத்துக்கு கட்டாயம் மதிப்பளித்தல் வேண்டும். அனைத்து இன மக்களினதும் உரிமைகளை பாதுகாத்தல் வேண்டும். மாணவர்களே, நாங்கள் தரம் 7 வகுப்பில் உரிமைகள் பற்றி பேசியுள்ளோம். தரம் 7 வகுப்பில் உரிமைகள் பற்றி பேசியுள்ளோம். இந்த உரிமைகள் கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இனத்தவர்களும் தனக்கு அயல் இனத்தின் உரிமைகளை பாதுகாப்பதில் மிக கவனம் செலுத்துதல் வேண்டும். இதுவே பல்கலாச்சார சமூகத்தின் மிக முக்கியமான பண்பாக அமைகிறது. அடுத்ததாக மாணவர்களே, எந்த ஒரு இனத்தையும் சமயத்தையும் உயர்வானதாக அல்லது தாழ்வானதாக கருதாமை. உதாரணமாக மக்கள் தொகை அடிப்படையில், உதாரணமாக ஒரு நாட்டிலே ஒரு இன மக்கள் அதிகம் 75% இருக்கக்கூடும். ஏனைய இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறிய இனத்தைச் சேர்ந்த மக்கள் 5% இருக்கக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது உயர்வான இனம், இது தாழ்வான இனம் என கருதக்கூடாது. நாங்கள் உலகில் பல பல்கலாச்சார நாடுகள் பற்றி பார்த்துள்ளோம். இவை ஒவ்வொன்றிலுமே இவை மிக சரியாக பின்பற்றப்படுகிறது, மிக அவதானமாக
பின்பற்றப்படுகிறது. அவர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் போது மிக அவதானமாக பெற்றுக்கொள்ள கொடுக்கப்படுகிறது. காரணம், இன மத வேறுபாடுகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்படக்கூடாது. அவ்வாறு ஏற்படுமாயின் அந்த பல்கலாச்சார சமூகம் சீர்குலைய வாய்ப்புள்ளது. ஆகவே மாணவர்களே, எந்த ஒரு சமயத்தையோ அல்லது இனத்தையோ உயர்வானது தாழ்வானது என நோக்கிவிடக் கூடாது. அனைத்து சமயங்களினதும் இனங்களினதும் பண்பாட்டு உரிமைகளை பாதுகாத்தலும் மதிப்பளித்தலும். ஆம் மாணவர்களே, நாங்கள் பண்பாட்டு நாட்டில் வாழ்கின்றோம் என்ற அடிப்படையில் ஏனைய சமயங்கள் ஏனைய இனத்தவர்களினதும் பண்புகளை நாங்கள் இனங்கண்டு அவற்றை மதிப்பளித்ததோடு சில சந்தர்ப்பங்களில் அவற்றை பாதுகாத்தலும் எமது பொறுப்பாக அமைகிறது. நாங்கள் ஒரு நாடு என்ற வகையில் எமது அயலினத்தின் விசேடமான பண்பாட்டு அம்சங்களை பாதுகாத்தல் எமது முக்கிய தலையாய கடமையாக உள்ளது. உதாரணமாக, ஒரு மதஸ்தலத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மதஸ்தலத்துக்கு ஏதாவது இடையூறு நடைபெறுமாயின் உடனே எல்லோருமாக சேர்ந்து அதனை நிறுத்துதல் வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது இந்த மதத்தை சார்ந்தது, இதில் நாங்கள் தலையிடக்கூடாது என்று புறமாக நின்று அவதானிப்பவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. கட்டாயம் அதன் போது நாங்கள் ஒரு பல்கலாச்சார நாடு, நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம், நாங்கள் அனைவருமே சேர்ந்து குறிப்பிட்ட விடயத்தை அணுகுவோம் என்று இருத்தல் வேண்டும். அடுத்ததாக, ஏனையோரின் கொள்கைகள் கருத்துக்களை ஏற்றலும் அவற்றுக்கு செவி சாய்த்தலும். ஆம் மாணவர்களே, ஏற்றுக்கொள்ளல், செவி சாய்த்தல். பல இன பல சமய பல மொழி பேசுகின்ற மக்கள் வாழும்போது அவர்களது கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுதலும் வேண்டும், செவி சாய்த்தலும் வேண்டும். செவி சாய்த்தல் என்னும் போது அவற்றை நாங்கள் கேட்க வேண்டும். அதாவது, ஒரு விழா ஏற்பாடு செய்யும் போது கூட அங்கு பல கலாச்சாரம் பல இன மக்கள் சேருவார்களாயின் அங்கு ஒவ்வொருவரதும் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஏற்பாட்டு குழுவால் அவர்களது கருத்துக்களுக்கு செவிமடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் இடத்தே அந்த கருமம் சிறப்பாக நிறைவேறும். காரணம், நாம் இருப்பது ஒரு பல்கலாச்சார சமூகத்தை கொண்ட ஒரு நாட்டிலாகும். தமது கடமைகளை சரிவர செய்தல். ஆமாணவர்களே, எமது பிரதான பண்பு ஒன்று, எமது கடமைகளை நாங்கள் சரிவர செய்தல் வேண்டும். ஏனையோரின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபரும் தனது கடமைகளை சரிவர செய்வாராயின் ஏனையோரின் பற்றி விமர்சிக்கவோ அல்லது அவர்களின் கடமை பற்றி அறிவூட்டவோ தேவையில்லை. ஒவ்வொருவரும் தமது கடமையை உணர்ந்து சரியாக செய்வார்களாயின் இது பல்கலாச்சார சமூகம் ஒன்றின் பிரதான பண்பாக அமையும். ஆகவே இந்த பண்புகளை நாமும் எமது வாழ்க்கையில் பின்பற்றுவோமாயின் நாங்கள் ஒரு தரமான சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம். தொடர்ந்து மாணவர்களே, பல்பண்பாட்டு சமூகத்தின் பண்புகள். மாணவர்களே, ஒரு பல்கலாச்சார சமூகம் அல்லது பல்பண்பாட்டு சமூகம் என்றால் என்ன என்று நாங்கள் இதுவரை தெளிவாக நோக்கினோம். இனி அதன் சில விசேட பண்புகளை நோக்குவோம். வெவ்வேறு மொழிகளை பேசுகின்ற வெவ்வேறு இனங்கள் வாழுகின்ற வெவ்வேறு சமயங்களை பின்பற்றுகின்ற வெவ்வேறு மரபுகளை கடைபிடிக்கின்ற சமூகமே பல்கலாச்சார சமூகமாகும். பல்வேறு இனங்கள் ஒருமித்து வாழுதல், பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தோர் வாழுதல், பல்வேறு மொழிகளை பேசுவோர் வாழுதல், பல்வேறு பழக்க வழக்கங்கள் நிலவுதல், பல்வேறு பண்பாட்டு மரபுகள் நிலவுதல். மாணவர்களே, பல்வேறு இனங்கள் ஒருமித்து வாழுதல். நாங்கள் உதாரணமாக எமது நாட்டை எடுப்போமாயே, எமது நாட்டில் பல இனங்கள் ஒருமித்து வாழுகிறோம். தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர் என்ற அடிப்படையில் இணைந்து வாழ்கின்றோம். இவை இல்லாமல் ஏனையோர் என ஒரு இனமும் தற்போது இலங்கையில் காணப்படுகிறது. காரணம், மலே இனத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கின்ற காரணத்தினால் அதிகமாக வாழ்கின்ற காரணத்தினால் அவற்றையும்
ஏனையோர் என்ற அடிப்படையில் நாங்கள் இணைத்து கொள்ள வேண்டியுள்ளது. அதே போன்று பல்வேறு சமயங்களை பின்பற்றுவோர். மாணவர்களே, சமயங்கள் என்னும் போது பௌத்த சமயம், இந்து சமயம், இஸ்லாமிய சமயம், கிறிஸ்தவ சமயம் போன்ற சமயங்களை பின்பற்றுவோர் ஒன்றாக கூடி வாழுகின்றோம். அதே போன்று பல்வேறு மொழிகளை பேசுபவர்கள். மாணவர்களே, எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழி பேசுபவர்கள், சிங்கள மொழி பேசுபவர்கள், ஆங்கில மொழி பேசுபவர்கள், தற்போது நான் கூறியது போல மெலே போன்ற மொழிகளை பேசுபவர்களும் இலங்கையில் சுமூகமாக வாழ்கின்றனர். ஆகவே இது ஒரு பல்பண்பாட்டு சமூகத்தின் பண்பாகிறது. அடுத்ததாக மாணவர்களே, பல்வேறு பழக்க வழக்கங்கள் நிலவுதல். மாணவர்களே, உதாரணமாக நாங்கள் ஒரு வரவேற்பை நோக்குவோமாயின், ஒரு விழாவின் போது வரவேற்பதற்காக இந்துக்களாகிய நாங்கள் இரு கரம் கூப்பி வணங்குகின்றோம். கிறிஸ்தவர்களாகியவர்கள் கை குலுக்கி வரவேற்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஆற தழுவி வரவேற்கிறார்கள். ஆக இவ்வாறு வரவேற்பு என்பது எங்களது பழக்க வழக்கங்கள் வித்தியாசப்படுகிறது. இவை அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். சமயோசித ரீதியாக இவற்றை நாங்கள் பின்பற்றுதல் வேண்டும், வெளிக்காட்டுதல் வேண்டும். அதே போன்று பல்வேறு பண்பாட்டு மரபுரிமைகள் நிலவுதல். ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் மரபு உரிமைகள் நிலவும். அந்த மரபு உரிமைகளை நாங்கள் அனுசரித்தல் வேண்டும், மதிப்பளித்தல் வேண்டும், அவற்றை பாதுகாத்தல் வேண்டும். ஆகவே பல்பண்பாட்டு சமூகம் என்னும் போது அங்கு வெறுமனே நாங்கள் தனித்த ஒரு இனமாக, எங்கள் மொழி தனித்த மொழியாக செயற்பட முடியாது. அதற்கான சில விசேட பண்புகள் உள்ளன. இந்த பண்புகளை பின்பற்றியவர்களாக நாங்கள் வாழ்தல் வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, பல்வேறு இனங்கள் ஒருமித்து வாழுதல் எனும் போது இங்கு அழகான படங்கள் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளன. இலங்கையில் காணப்படக்கூடிய பிரதானமான நால்வகை மத குழுக்களும் இங்கே காட்டப்பட்டுள்ளன. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒருமித்து வாழக்கூடிய நாடாக எமது நாடு உள்ளது. இவர்கள் அனைவரிடமும் சமத்துவம், ஒற்றுமை போன்ற அம்சங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நாம் வாழும் பிரதேசத்திலும் கூட இவ்வாறு எல்லா இனத்தவர்களும் வாழ வாய்ப்பு உள்ளது. இலங்கையை பொறுத்தளவில் சகல பிரதேசங்களிலும் சகல இனத்தவர்களும் வாழுகின்றனர். அவ்வாறு வாழும் போது நாங்கள் சமத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ்கின்றோம். உதாரணமாக புதுவருட காலம், சிங்களவர்களும் தமிழர்களும் பின்பற்றக்கூடிய சித்திரை புத்தாண்டு காலத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த காலத்தின் போது அவர்கள் அயல் வீட்டவர்களிடம் விருந்து உபசாரத்துக்கு அழைப்பது, அவர்களோடு பரிமாறிக்கொள்ளுவது போன்ற எல்லா அம்சங்களையும், அவர்கள் வீடுகளுக்கு செல்லுவது, அவர்களை தங்கள் வீட்டுக்கு அழைப்பது, அவர்களுக்கு விருந்து வழங்குவது போன்ற எல்லா வேலைகளையும் செய்வார்கள். இப்போ இது ஒரு பல்பண்பாட்டு கலாச்சாரத்தில் மிக முக்கியமான, பல இனங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழும் சந்தர்ப்பமாக உள்ளது. இதே போன்று ஒவ்வொரு மதத்தவர்களதும் அவர்களுக்குரிய விழாக்களின் போது, பண்டிகைகளின் போது ஏனைய சமயத்தவர்களையும் ஏனைய இனத்தவர்களையும் இணைத்து கொண்டு ஒன்றாக செயற்படுகிறார்கள். இது சமத்துவமும் ஒற்றுமையும் பேணப்படும் ஒரு சந்தர்ப்பமாக கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, பல்வேறு இனத்தவர்கள் ஒருமித்து வாழ்வதற்கு மேலும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். எமது இனம் பற்றிய உணர்வுடன் தமது நாட்டை பற்றி சிந்தித்து செயல்படுவது கட்டாயமாகும். இவை பல்பண்பாட்டு சமூகத்தின் நிலைப்பேற்றுக்கு இன்றியமையாதது ஆகும். மாணவர்களே, இங்கே ஒரு படம் காட்டப்பட்டுள்ளது. இது ஒரு புதுவருட காலம் தொடர்பான படம். இதிலே இரண்டு இனத்தவர்கள் ஒன்றிணைந்து வணக்கம் செலுத்துவதாக காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, நாம் எங்களது இனம் குறித்து பூரண தெளிவோடு இருப்பதோடு எங்களை சூழ உள்ள நாம் வாழும் பிரதேசத்தில் உள்ள ஏனைய இனத்தவர்கள் தொடர்பாகவும் பூரணமான அறிவுடையவர்களாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்குமிடத்தே அவர்களின் பழக்க வழக்கங்களுக்கு, பண்பாட்டுக்கு நாங்கள்
மதிப்பளிக்க முடிகிறது. அவ்வாறு மதிப்பளிக்கும் போது அவர்களால் எங்களது சமயம், எங்களது மதம் மதிப்பளிக்கப்படுகிறது. இது ஒரு பண்பாட்டு சமூகத்தின் இருப்புக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைகிறது. அடுத்ததாக மாணவர்களே, பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் ஒன்றாக வாழுதல். மாணவர்களே, எமது நாடு பல சமயங்களை கொண்ட ஒரு நாடாகும். உதாரணமாக இங்கே இந்துக்களின் கோயில், பௌத்தர்களின் கோயில், அதே போன்று கிறிஸ்தவ தேவாலயம், இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் என்பன படங்களில் காட்டப்பட்டுள்ளன. இவை இலங்கையில் பிரதானமான 4 மதங்களாகும். நாங்கள் இலங்கையர் என்ற வகையிலே இந்த ஒவ்வொரு மதத்திற்கும் மதிப்பளிக்க பழகியிருக்கிறோம். இந்துக்களாகிய நாங்கள் பௌத்த கோயில்களுக்கு, விகாரைகளுக்கு செல்லுகின்றோம். வழிபாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றோம். ஒரு சில பண்டிகைகளை, சமய நிகழ்வுகளை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுகிறோம். உதாரணமாக வெசாக் காலங்களில் வெளிச்சக்கூடுகள் செய்வது பௌத்தர்களின் வழக்கம். ஆனால் இன்று நாட்டில் பல இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் வெளிச்சக்கூடுகளை செய்கிறார்கள், அவற்றை காட்சிப்படுத்துகிறார்கள். ஆகவே ஏனைய மதம் சம்பந்தமான ஒரு நிகழ்விலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். இதுவே கலாச்சார சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு பண்பாக அமைகிறது. அதே போன்று தீபாவளி காலங்களில் இந்துக்கள் தீபங்களை ஏற்றி வழிபடுவது போல ஏனைய சமயத்தவர்களும் தற்போது தீபங்களை ஏற்றி வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள், அல்லது தீபங்களை ஏற்றி ஒற்றுமையை வெளிக்காட்டுகிறார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்கள் நத்தார் பண்டிகை காலங்களில் அவர்கள் அந்த மரத்தை அலங்கரிக்கும் வேலையை செய்வார்கள். நத்தார் மரத்தை அலங்கரிக்கும் வேலையை செய்வார்கள். இன்று எத்தனையோ இந்து வீடுகளிலும் பௌத்த வீடுகளிலும் கிறிஸ்தவர் மதத்துக்குரிய நத்தார் மரங்களை அலங்கரிக்கும் வேலைகள் செய்யப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, இவை அனைத்தும் இணைந்ததாக எமது நாடு காணப்படுகிறது. நாங்கள் இஸ்லாமியர்களின் நோன்பு காலங்களில் இன்று எல்லா இடங்களிலும், எல்லா அலுவலகங்களிலும், பாடசாலைகளிலும் நோன்பு காலங்களில் அவர்களுக்கு தொழுகைக்கு அல்லது அவர்கள் உணவை விடுத்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. விசேட ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. விடுமுறைகள் வழங்கப்படுகின்றன. ஏனைய சமயத்தவர்களால் உதவி ஒத்தாசைகள் வழங்கப்படுகின்றன. இவை பல்வேறு சமயம் சார்ந்தவர்கள் ஒன்றாக வாழுமிடத்து செய்யப்படும் உதவிகள். இவை பண்பாட்டு கலாச்சார சமூகத்தின் ஒரு பிரதான வெளிப்பாடாக அமைகிறது. அடுத்ததாக மாணவர்களே, தமது சமயத்தைப் போலவே பிற சமயங்களையும் மதித்தல், அவற்றை புறக்கணிக்காதிருத்தல் பண்பாட்டு சமூகத்தின் நிலைப்பேற்றுக்கு இன்றியமையாதது ஆகும். மாணவர்களே, தமது சமயத்தைப் போலவே, தாம் பின்பற்றுகின்ற சமயத்தைப் போலவே ஏனைய சமயத்தையும் நாங்கள் மதித்தல் வேண்டும். அவற்றை நாங்கள் புறக்கணிக்க கூடாது. அவற்றின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது. ஆகவே அவ்வாறு செய்யும் இடத்தே அந்த கலாச்சார சமூகம் நிலைத்திருக்கும், அவை நிலை பெறும். அல்லாத விடத்து அங்கு முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே மாணவர்களே, எமது நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் பல இனங்கள், பல மதங்கள், பல சமயங்கள், பல மொழிகள் என பலவாறு சேர்ந்த ஒரு சமூகமாக உள்ளோம். ஆகவே எங்களிடம் பல பண்பாடுகள் இணைந்து காணப்படுகின்றன. அந்த வகையில் நாங்கள் பண்பாட்டை மதித்து வாழும் மனிதர்களாக இன்றிலிருந்தே பழக்கப்படுதல் வேண்டும். அடுத்ததாக பல்வேறு மொழிகளை பேசுவோர் வாழுதல். மாணவர்களே, எமது நாட்டை பொறுத்தளவில் பிரதானமாக தமிழ், சிங்களம் போன்ற மொழிகள் பேச்சு மொழிகளாகவும், ஆங்கிலமும் சில சந்தர்ப்பங்களில் பேச்சு மொழிகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வகையில் எமது நாட்டில் அநேக மாணவர்களுக்கு
இந்த 2 அல்லது 3 மொழிகளும் ஒரு வார்த்தையேனும் தெரியும் என்ற அடிப்படையில் நாங்கள் வாழ்கின்றோம். காரணம், நாங்கள் வாழும் பிரதேசத்தில் பிரிப்புகள் இல்லை. 9 மாகாணங்களிலும் 25 மாவட்டங்களிலும் இந்த 4 வகை மத மக்களும் வாழ்கின்றனர். 4 வகை இன மக்களும் வாழ்கின்றனர். 3 மொழி பேசுபவர்களும் வாழ்கின்றனர். ஆகவே கட்டாயம் எங்களுக்கு இந்த மொழி பற்றிய அறிவு இருக்கிறது. கட்டாயம் ஒரு மொழியை பேசுபவர் ஏனைய 2 மொழிகளிலும் ஏதாவது அடிப்படை விடயங்களையாவது தெரிந்து வைத்துள்ளார். இது கட்டாயமாகிறது. ஏனெனில் மொழி என்பது எங்களது கருத்தை வெளிப்படுத்தும் பிரதான ஒரு ஊடகம். அவ்வாறு இருக்கும் இடத்து இந்த மொழியானது எங்களது பண்பாட்டை வெளிக்காட்டும் மிக முக்கிய சாதனம். இந்த மொழி பல்கலாச்சார அம்சங்களில் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே கட்டாயம் ஒரு சமூகத்தில் வாழும்போது அங்கு பேசப்படுகின்ற எல்லா மொழிகள் தொடர்பான அறிவும் அந்த தனி மனிதனுக்கு இருத்தல் வேண்டும். வெவ்வேறு மொழிகளை பேசுவோர் வாழ்வது பண்பாட்டு சமூகத்தின் மற்றொரு இயல்பாகும். தமது மொழியைப் போலவே ஏனைய மொழிகளை கற்றுக்கொள்வது பல்கலாச்சார சமூகத்தின் நிலைப்பேற்றுக்கு அவசியமாகும். மாணவர்களே, அவ்வகையில் எமது நாட்டில் அரச கரும மொழிகள் திணைக்களத்தினூடாக தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு சிங்கள மொழியும், சிங்கள மொழி பேசுபவர்களுக்கு தமிழ் மொழியும் என்ற அடிப்படையில் மொழி தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இன்று எல்லா பாடநெறிகளிலும் இந்த மும்மொழி தேர்ச்சி பற்றி பேசப்படுகிறது. எந்த பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், கல்வியற் கல்லூரிகளாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், எல்லா கல்வி நிலையங்களிலுமே அவற்றிற்கான பட்டத்திற்காக இந்த 3 வகையான மொழியிலும் தேர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகிறது. காரணம், எமது நாடானது பல்கலாச்சார நாடாகும். ஆகவே பல்கலாச்சாரம் என்னும் இடத்து அங்கு மொழி மிக முக்கியமானது. மொழி மிக முக்கியமான ஊடகம், கருத்து வெளியிடும் ஊடகம். அதனால் கட்டாயம் நாங்கள் ஏனைய மொழியை கற்றுத் தெரிந்திருத்தல் வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கங்கள் என்னும் போது இவற்றுக்கு வரையறை கிடையாது. பல்பண்பாட்டு சமூகத்தில் வெவ்வேறு சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் காணப்படுகின்றன. பல்கலாச்சார சம்பிரதாயங்களை எதிர்கால சமூகத்திற்கு பாதுகாத்து வழங்குவது பண்பாடு ஆகும். பழக்க வழக்கங்களை மதித்தல், புறக்கணிக்காது இருத்தல், பாதுகாத்தல், தமது வாழ்க்கைக்கு அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளல். மாணவர்களே, பல்வேறு சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் அவர்களுக்கே உரிய சம்பிரதாயங்கள் உள்ளன, பழக்க வழக்கங்கள் உள்ளன. அவற்றை ஏனைய சமயத்தவர்கள் அல்லது ஏனைய இனத்தவர்கள் கட்டாயம் தெரிந்திருத்தலும் வேண்டும், மதிப்பளித்தலும் வேண்டும், பாதுகாத்தலும் வேண்டும். அவ்வாறு செய்யும் இடத்தே அது ஒரு பல்கலாச்சார சமூகத்தின் இருப்புக்கு காரணமாக அமையும். அதே போன்று எதிர்கால சந்ததியினருக்கு இவற்றை பாதுகாத்து கொடுத்தல் வேண்டும். பண்பாடு எனும் போது நாங்கள் மூதாதையரிடமிருந்து பெற்ற விடயங்களைத்தான் இணைத்து செல்கிறோம். ஆகவே நாங்கள் எதிர்கால சந்ததியினரை இவற்றை கையளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவ்வகையில் கட்டாயம் இந்த சம்பிரதாய அம்சங்களை, பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றுவதோடு அவற்றை முறையாக பழகி எதிர்கால சந்ததியினரிடம் முறையாக ஒப்படைத்தல் வேண்டும். அதே போன்று பழக்க வழக்கங்களை மதித்தல். ஏனைய சமயத்தவர்கள், ஏனைய இனத்தவர்கள், அவர்களின் பழக்க வழக்கங்களை நாங்கள் மதித்தல் வேண்டும். அதே போன்று புறக்கணிக்காதிருத்தல். அவற்றை எதிர்த்து அல்லது அவை சரியில்லை என்றவாறு அவற்றை புறந்தள்ள கூடாது, புறக்கணிக்காது இருத்தல் வேண்டும். பாதுகாத்தல், இவை மிக முக்கியமானது. இவற்றை பாதுகாத்தல் வேண்டும். தமது வாழ்க்கைக்கு அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளல். நாம் எமது வாழ்க்கையை நடாத்தி செல்வதற்கு இந்த பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சம்பிரதாயங்கள் இவற்றிலிருந்து விடயங்களை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவே மாணவர்களே, பல்வேறு பழக்க வழக்கங்கள்
எனும்போது ஒரு பல்கலாச்சார சமூகத்தில் பல்வேறு பழக்க வழக்கங்கள் எனும்போது ஏனைய சமயம் இனம் இவர்களின் பழக்க வழக்கங்கள் உள்ளன. இவற்றை நாங்கள் எமது வாழ்க்கையில் இணைத்து கொள்ளுதல் வேண்டும் என்பதோடு அவற்றை நாங்கள் பின்பற்றுபவர்களாகவும் இருத்தல் வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, இந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் படங்கள் மூலம் காணுவோம். முதலாவதாக நல்ல பழக்க வழக்கங்களை கற்போம். பல்கலாச்சார நாடு என்ற வகையிலே நல்ல சில பழக்க வழக்கங்களை நாங்கள் கற்றல் வேண்டும். அதே போன்று அடுத்த படத்தில் ஒரு இனத்துக்குரிய ஒரு சமய கலாச்சார விடயம் காட்டப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு சமயத்துக்கும் உரிய கலாச்சார விடயங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் இங்கே காட்டப்படுகின்றன. இவற்றை நாங்கள் பின்பற்றுவதோடு புறந்தள்ளாமல் பாதுகாத்தலும் வேண்டும். அதே போன்று எதிர்கால சந்ததியினருக்கு இவற்றை சிறந்த முறையில் சரியான முறையில் கையளித்தல் வேண்டும். இதுவே பல்கலாச்சார சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மாணவர்களே, பல்வேறு பண்பாட்டு மரபுரிமைகள் நிலவுதல். பண்பாட்டு மரபுரிமைகள் சமூகத்தின் தனித்துவத்தை காட்டும் கண்ணாடியாகும். விகாரைகள், திருவுருவச் சிலைகள், வழிபாட்டு தலங்கள் போன்றன பண்பாட்டு மரபுரிமைகள் ஆகும். பண்பாட்டு மரபுரிமைகளை பாதுகாத்து நிலை பெறச் செய்வதன் மூலம் பண்பாடு பற்றி பெருமையும் அபிமானமும் வெளிப்படும். ஆம் மாணவர்களே, விகாரைகள், கட்டிடங்கள், திருவுருவங்கள், வழிபாட்டு தலங்கள் இவையே பண்பாட்டின் சில வெளிப்பாடுகள் ஆகும். அதாவது மரபு ரீதியான வெளிப்பாடுகள் ஆகும். இவை பண்பாட்டின் கண்ணாடிகள் எனப்படுகின்றன. அதாவது ஒரு பண்பாடு பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் அந்த நாட்டில் உள்ள கட்டிடங்கள், விகாரைகள், உருவச்சிலைகள் இவை குறித்து அவதானிப்போமாயின் கட்டாயம் அந்த நாட்டின் பண்பாடு எங்களுக்கு அந்த கண்ணாடிகளினூடாக புலப்படும் என்பதாகும். இவற்றை நாங்கள் பாதுகாத்தல் வேண்டும். தற்போது பாதுகாத்தல் வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு கையளித்தல் வேண்டும். அவ்வாறு செய்யும் போதே அந்த பண்பாடு நிலை பெறும். ஆகவே பண்பாட்டின் நிலைப்பெறு தன்மை பொறுத்து நிலைப்பேறுக்காக நாங்கள் எமது மரபுரிமைகளை பாதுகாத்தல் வேண்டும். ஆகவே மாணவர்களே, பண்பாட்டு மரபுரிமைகள் இவற்றை நாங்கள் பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு சரியாக கையளிப்போமாயின் நாங்கள் ஒரு சிறந்த பல்கலாச்சார சமூக பிரஜையாக ஆகலாம். இங்கே அவ்வாறான படங்கள் காட்டப்பட்டுள்ளன. நாங்கள் பாதுகாத்து கையளிக்க வேண்டிய சில பண்பாட்டு மரபுரிமை படங்கள் காட்டப்பட்டுள்ளன. இவற்றை நீங்கள் சமய ரீதியாக மத ரீதியான எல்லா வகையான மரபுரிமை படங்கள் காட்டப்பட்டுள்ளன. இவற்றை நீங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் பௌத்த சமயத்துக்குரிய, இந்து சமயத்துக்குரிய மற்றும் எமது ராசதானிகளுக்குரிய, சிகிரிய ராசதானிக்குரிய போன்ற படங்கள் காட்டப்பட்டுள்ளன. இவை எமது மரபுரிமைகள். இவற்றில் சில பொதுவான எல்லா சமயத்துக்கும் உரிய மரபுரிமைகள், ஒரு சில ஒவ்வொரு சமயத்துக்குரிய மரபுரிமைகள். ஆகவே இவை அனைத்தையும் நாங்கள் மதித்தல் வேண்டும், புறக்கணிக்காதிருத்தல் வேண்டும், பாதுகாத்தல் வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு கையளித்தல் வேண்டும். அவ்வாறு செய்யும் போதே நாங்கள் பல்பண்பாட்டு மக்கள் சமூகமாக மாறலாம். ஆகவே மாணவர்களே, இலங்கையின் பண்பாட்டு பல்வகைமை குறித்து நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இலங்கையில் காணப்படும் பிரதான இனங்களை நாங்கள் நோக்கலாம். சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், இந்திய தமிழர், பரங்கியர், தற்போது நான் கூறியது போல ஏனையோர். ஆகவே இவற்றை எங்களது இனங்களாக நாங்கள் நோக்கலாம். இலங்கையில் பல இன மக்கள் வாழ்கின்றனர். இவர்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தினர் போல ஒற்றுமையாக வாழ்கின்றனர். ஆகவே பண்பாட்டு நாடு என்பதற்கு சிறந்த உதாரணமான நாடாக எமது நாடு
காணப்படுகிறது. ஆகவே இனங்களுக்கிடையே வேறுபாடுகள் காணப்படினும் அவை அனைத்தையும் மறந்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம். அடுத்ததாக இலங்கையில் காணப்படக்கூடிய சமயங்கள். மாணவர்களே, இலங்கையில் பல்வேறு சமய மக்கள் வாழ்கின்றோம். பௌத்த மக்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள், தற்போது ஏனையவர்கள் என்ற ஒரு சமயத்தவர்களும் வாழ்கின்றனர். ஆகவே இங்கு சமய ரீதியான பல பிரிவுகள் காணப்பட்டாலும் அவை அனைத்தையும் மறந்து நாங்கள் ஒருவர் போல வாழுகின்றோம். அவ்வகையில் எமது நாடானது ஒரு சிறந்த பண்பாட்டு நாடாகவே உள்ளது. ஆகவே அடுத்ததாக நாங்கள் இலங்கையில் பேசப்படுகின்ற மொழிகள் குறித்து நோக்குவோமாயின், சிங்களம், தமிழ், ஆங்கிலம் போன்ற மொழிகள் இலங்கையில் பிரதானமாக பேசப்படுகின்றன. அவ்வகையில் எங்கள் நாடானது பல இன மக்கள், பல சமய மக்கள், பல மொழிகளை பேசுகின்ற மக்கள் கூடி வாழும் ஒரு நாடாக உள்ளது. அந்த வகையிலே மாணவர்களே, நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு குடும்பத்தைப் போல வாழுதல் வேண்டும். அவற்றுக்கான முயற்சியிலேயே நாங்கள் ஈடுபடுதல் வேண்டும். ஆகவே மாணவர்களே, இன்றைய எமது இந்த பாடத்தில் பண்பாடு என்றால் என்ன, பண்பாடு எனும் போது அதில் அடங்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் எவை, உலகில் உள்ள பண்பாட்டு நாடுகள் சில மற்றும் பண்பாடு எனும் போது அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் காணப்பட வேண்டிய விசேடமான பண்புகள் என்பன குறித்து தெளிவாக நோக்கினோம். ஆகவே கலாச்சார நாட்டில் வாழும் மக்கள் என்ற அடிப்படையில் நாமும் சிறந்த கலாச்சார நாட்டுக்குரிய பண்புகளை வளர்த்து சிறந்த பிரஜைகளாக வாழ்வோம் என கூறி இன்றைய இந்த பாடத்தை நிறைவு செய்வதோடு மீண்டும் இது போன்றதொரு பாடத்தில் சந்திக்கும் வரை வணக்கம்.